என்னம்மா டிப்ளமோ மெக்கானிக்கல்ல இருந்து எப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸ்? ஆக்சுவலா டிப்ளமோ மெக்கானிக்கல் வந்து ஒரு சிச்சுவேஷன்னால ஐ டிட்ன்ட் ஹேவ் எனி சாய்ஸ். ஸோ ஐ சோஸ் மெக்கானிக்கல். சோ ஒரு ஃப்ரெஷருக்கு நீங்க சஜெஸ்ட் பண்ணா டெவலப்பர் ரோல் இல்ல டெஸ்டிங் எத பெஸ்ட்ன்னு சஜெஸ்ட் பண்ணுவீங்க? எல்லா ஃப்ரெஷராலயும் டெவலப்பர் ரோல் வந்து ட்ரெயின் ஆக முடியுமான்னா எனக்கு தெரியல. சோ அப்ப மெக்கானிக்கல் டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சதுமே டைரக்ட்டா நீங்க இன்ஜினியரிங் வந்துட்டீங்கல்ல? ஆமா. டிப்ளமோ ஓகே. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சு 1 இயர் வொர்க் பண்ணேன். 1 1 இயர் இயர் வொர்க் பண்ணீங்க. சோ எனக்கு ஆனா நீங்க சொன்ன மாரி தான் எல்லாமே. கிட்டத்தட்ட 20,00,000க்கு பிளேஸ் ஆனாலும் சரி, 5,00,000க்கு பிளேஸ் ஆனாலும் சரி, எல்லாருமே சொன்ன ஒரே கீவேர்ட் வந்து ஃபண்டமெண்டல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதே மாதிரி ஃப்ரெஷர் இல்ல கேரியர் கேப் இருக்க கேண்டிடேட் ஐடி ஜாப்க்கு போகணும்னு ஆசைப்பட்டா யுனிக் ட்ரெய்னிங் அண்ட் பிளேஸ்மென்ட்க்கு சப்போர்ட் பண்றாங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரஸ்டட் டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு. கான்டாக்ட் பண்ணலாம். ஒரு டிப்ளமோ மெக்கானிக்கல் படிச்ச ஒரு கேண்டிடேட் டிப்ளமோ படிச்சுட்டு சம்பளம் வாங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா சத்தியமா படிக்க தோணாது. பட் ஸ்டில் ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல ஒரு டாப் எம்என்சி கம்பெனில சாஃப்ட்வேர்ல ஒரு பிளேஸ்மென்ட் கிடைச்சிருக்கு. சோ யாருன்றத நம்ம பார்க்கலாம். ஹாய். ஹலோ சார். உங்களோட குட் நேம்? மை செல்ஃப் ஜெய் ஆதித்யா. ஓகே. ஐ அம் ஃப்ரம் ஹோசூர். ஓசூர். ஓகே. சோ நீங்க என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க? நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயன்ஸ் கம்ப்ளீட் இன்ஜினியரிங். பண்ணியிருக்கேன். ஓகே, ஓகே. சோ என்ன கம்பெனில பிளேஸ் ஆயிருக்கீங்க? எவ்வளவு பேக்கேஜ்ல சிடிசில பிளேஸ் ஆயிருக்கீங்க? நான் சாச்சுரம்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் அப்ல பிளேஸ் ஆயிருக்கேன். இட்ஸ் இன் ஓகே, பெங்களூர். ஓகே. சிடிசி வந்து 4.5 ஓ! எல்பி. கிரேட், கிரேட். ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில பிளேஸ் ஆகுறது எவ்ளோ ஈஸி? அதுக்கான ஹார்ட் வொர்க் நீங்க என்ன பண்ணியிருந்தீங்க ஆக்சுவலா? ஈஸின்னு சொல்லிற மாட்டேன். ஓ! சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். ஓகே, ஓகே, ஒரு 2 1/2 to 3 மந்த்ஸ் வந்து வொர்க் பண்ணேன். ஓகே. அதுக்காக வொர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ம். லைக் வந்து ஸ்ட்ரைவர் ஷீட் அதில ஹெல்ப்பா எடுத்துக்கிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் லீட் கோட், ஹேக்கர் ரேங்க் அதெல்லாம் வந்து அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லலாம் வொர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் இந்த வே வேரியஸ் இப்ப கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்ல நெறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே. வெப் டெவலப்மென்ட், ஃபுல் ஸ்டாக் அப்புறம் அதில இருக்க பேசிக்கான கோர்சஸ்லாம் வந்து பண்ணியிருக்கேன். சோ பிராக்டிகல். நீங்க இன்டர்வியூ பேட்டர்ன்னு சொல்லும்போதே, ஃபுல் ஸ்டாக் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்ன டிசிஷன் ஆக்சுவலா? ஏன்னா ஃப்ரெஷர்ஸ் நெறைய பேரு வந்துட்டு இன்னும் அட்வான்ஸ் கோர்சஸ் எக்ஸாம்பிள் AWS, கிளவுட், ஏஐ இந்த மாரி இன்னும் அட்வான்ஸா போறேன் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. சோ ஒரு ஃபுல் ஸ்டாக் எடுக்கிறதுக்கான ரீசன் என்ன? ஆக்சுவலா ஃபுல் ஸ்டாக் நான் எடுக்கல. ஃபுல் ஸ்டாக் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரா தான் நான் பார்த்தேன். நான் வந்து ஓகே, நெறைய ரோல்ஸ் இருக்கு. நம்ம வந்து ரோல் ஸ்பெசிஃபிக்கா எப்போ போவோம்னா, நம்ம வந்து ஒன்ஸ் ஒரு ஒரு ரோல்க்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ரோல் ஸ்பெசிஃபிக்கா லேர்ன் பண்ணணும். அதுவரைக்கும் நம்ம வந்து வி ஹேவ் டூ ஒரு டைனமிக்கா வி ஹேவ் டூ லேர்ன் ஆல் அதர் கோர்சஸ் தட் இஸ் ரிலேட்டட் டூ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். ஸோ ஓகே. அந்த மாரி தான் நான் பண்ணேன். 11த், 12த்தும் நீங்க கம்ப்யூட்டர் சயன்ஸ் தானா? இல்ல ஆக்சுவலா நான் டிப்ளமோ பண்ணேன். ஓ! டிப்ளமோவா? ஓகே, ஓகே. சோ ஆக்சுவலா டிப்ளமோல என்ன டிபார்ட்மெண்ட்? டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். என்னம்மா டிப்ளமோ மெக்கானிக்கல்ல இருந்து எப்படி கம்ப்யூட்டர் சயன்ஸ்? ஆக்சுவலா டிப்ளமோ மெக்கானிக்கல் வந்து ஒரு சிச்சுவேஷன்னால ஐ டிட்ன்ட் ஹேவ் எனி சாய்ஸ். ஸோ ஐ சோஸ் மெக்கானிக்கல். மெக்கானிக்கல். ஜாப் ஓகே. தேவைப்பட்டது. அதனால பண்ணிட்டீங்க. ஜாப்க்காக மெக்கானிக்கல் பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு எப்பயுமே கம்ப்யூட்டர் மேல ஒரு கிரேஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஓகே. நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும்போது கூட ஐ வாஸ் லேர்னிங் சி++, அண்ட் ஜாவா. ஓ! சிஎஸ்சின்னு ஒரு கிளாஸ் போய் நான் கத்துக்கிட்டு இருந்தேன். ஓகே, ஓகே, அந்த ஓகே. இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே இருந்திருக்கு. ஸோ செகண்ட் டைம் இந்த மாரி ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது, சரி நம்ம ஹையர் ஸ்டடீஸ் பர்ஸ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. சோ அப்ப மெக்கானிக்கல் டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சதுமே டைரக்ட்டா நீங்க இன்ஜினியரிங் வந்துட்டீங்கல்ல? ஆமா. டிப்ளமோ ஓகே. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சு 1 இயர் வொர்க் பண்ணேன். 1 1 இயர் இயர் வொர்க் பண்ணீங்க. ஆ ஓகே, ஓகே. ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில 1 இயர் வொர்க் பண்ணேன். என்ன கம்பெனி? டைட்டன் கம்பெனி. ஓ! டைட்டன் கம்பெனில வொர்க் பண்ணீங்க. என்ன சிடிசி அங்க? அங்க சிடிசி வந்து 2.9. கையில சம்பளம் பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்து படிக்கவே தோணாதே நெறைய பேருக்கு. இல்ல எனக்கு வந்து அந்த டொமைன் ரிலேட்டடா நெறைய அங்க கத்துக்கிட்டாலயும், அத தாண்டி ஓகே, எக்ஸ்டர்னல் லேர்னிங் ரொம்ப கம்மியா இருந்த மாரி எனக்கு ஓகே, ஃபீல் ஆச்சு. ஓகே, எனக்கு ஒரு கில்ட் இருந்தது. நம்ம ஒரு டிகிரி கூட கம்ப்ளீட் பண்ணாத மாரி ஒரு இது இருந்தது. ஓகே, ஏதோ கத்துக்கணும் அப்படிங்கிறதுனால, சரி அந்த மைண்ட் செட்ல இருந்தேன். அப்போ ஓகே. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. சோ இத லேர்ன் பண்ணோம். டிப்ளமோவோட ஸ்டாப் பண்ணிட்டோம்னா குரோத் இருக்காதுன்னு உனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்ல? இப்ப இன்னைக்கு இருக்க சூழலுக்கு வந்து நம்ம உலகத்தோட சேர்ந்து ஓடணும்னா, நம்ம இந்த இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட் கொஞ்சம் சூப்பர். லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. ஓகே, ஓகே. சோ அங்க ஜாபையும் ஸ்டாப் பண்ணிட்டு தென் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஆ ஜாப் குவிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ஜாயின் ஓகே, ஓகே. சோ இந்த ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில பிளேஸ் ஆகுறதுக்கு ஆ அட்லீஸ்ட் நீங்க இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணதும் ஏன்னா டிப்ளமோ மெக்கானிக்கல் நீங்க. அங்கருந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ்க்கு வரும்போது புரோகிராம் உங்களுக்கு பயமா இருந்ததா? இல்ல எந்த இயர்ல இருந்து நீங்க புரோகிராமிங்க லேர்ன் பண்ண ஆரம்பிச்சீங்க? புரோகிராமிங் சேலஞ்சிங்கா இருந்தது. நான் வந்து ஓகே. அத டிப்ளமோ பண்ணும்போதே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் ஆனா அதுல இன் டெப்த்தா போகல. போகல. ஓகே. அதுக்கப்புறம் வந்து இங்க இங்க வந்தவுடனே எனக்கு இங்க இருக்க சப்ஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்றதே கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்தது. சேலஞ்சிங்கா இருந்துச்சு. ஓகே. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஈஸி மார்க்ஸ் இல்ல. கொஞ்சம் ம். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணா தான் அது ஓகே, கிடைக்கும். வொர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அந்த கடைசி நேரத்துல தான் ஒரு 2 to 3 மந்த்ஸ்ல தான் பிரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, ஓகே. சோ என்னெல்லாம் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க? எந்த சப்ஜெக்ட்ல இருந்து டைரக்ட்டா ஃபுல் ஸ்டாக் ஜாவா இல்ல பைத்தான், டாட் நெட்ன்னு ஃபுல் ஸ்டாக்ல இருந்து ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னென்ன சப்ஜெக்ட்லாம் ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்து நீங்க படிச்சிருக்கீங்க? ஃபண்டமெண்டல்ஸ் வந்து டிபிஎம்எஸ், ஓகே. இந்த
கம்ப்யூட்டர் ஆர்க்கிடெக்சர், ஓகே, ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஓகே. இதுதான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஃபண்டமெண்டல். பேஸ்மெண்ட். ஓகே, இது போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ரோகிராமிங் அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஓகே. ஸோ எனக்கு ஆனா நீங்க சொன்ன மாரி தான் எல்லாமே. கிட்டத்தட்ட 20,00,000க்கு பிளேஸ் ஆனாலும் சரி, 5,00,000க்கு பிளேஸ் ஆனாலும் சரி, எல்லாருமே சொன்ன ஒரே கீவேர்ட் வந்து ஃபண்டமெண்டல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். டிபிஎம்எஸ், எஸ்கியூஎல் இந்த மாரி தான் மென்ஷன் பண்ணிட்டே ம். இருக்காங்க இல்ல? ஸோ இந்த இத ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு என்னென்ன மாரி ஹோம் ஒர்க் லைக் நீங்க இன்டர்ன்ஷிப்பா? இல்ல மினி ப்ராஜெக்ட் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது? எல்லா வருஷமும் வந்து ஒரு ப்ராஜெக்ட் சப்ஜெக்ட்லயே வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். ஓகே, ஒரு மெயின் ப்ராஜெக்ட் இருக்கும். இப்போ ஃபைனல் இயர்ல ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. ஓகே, ஸோ அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இப்போ சப்ஜெக்ட் கூடயே சில ப்ராஜெக்ட்ட தாண்டி செப்பரேட்டா பண்ற ப்ராஜெக்ட் தாண்டி சப்ஜெக்ட் கூடயே ஒரு ஒரு சில ப்ராஜெக்ட் நாங்க பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, இப்போ ஜாவா ப்ரோகிராமிங்க்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். ஸோ அந்த ஓகே. மாரி அந்த ப்ராஜெக்ட்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது சூப்பர். கத்துக்க. சோ இப்ப நீங்க பிளேஸ் ஆயிருக்கிறது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இல்ல? பெங்களூர் பேஸ்ட் எஸ் சார். கம்பெனி. கரெக்ட். ஓகே. சோ எங்களுக்கு நெறைய ஃப்ரெஷர்ஸ் திங்க் பண்றது என்னன்னா, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஐபிஎம், அசென்ச்சர் இந்த மாரி லிஸ்டட் கம்பெனிஸ் நமக்கு நல்லா தெரிஞ்ச கம்பெனிஸ்ல தான் பிளேஸ் ஆக முடியும். ஒரு ஃப்ரெஷர் அப்பதான் எடுப்பாங்க அப்படின்னு நெனச்சிட்டு இருக்காங்க. சோ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் என்னென்ன இருக்காங்க? ஃப்ரெஷர்ஸ் எடுக்குறாங்களா? அப்படி எடுக்குற என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு? கண்டிப்பா எடுக்குறாங்க சார். நல்ல பேர்ல நெறைய கம்பெனிஸ் இருக்கு. ஓகே. டைகர் அனலிட்டிக்ஸ், டீப் ஓகே. சிக்மா ஓ! இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸ். இந்த மாரி நெறைய கம்பெனிஸ் இருக்கு. இப்போ பைஜூஸ், ஜீரோதாலாம் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவுமே ஒன்ஸ் ஸ்டார்ட் அப் தான். அங்கேயுமே வந்து நெறைய ஹையர் பண்றாங்க. ஓகே, ஓகே. சோ ஸ்மால் லெவல் அண்ட் பெங்களூர் பேஸ்ட் ஹைதராபாத் ஸோ ஸ்மால் லெவல் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நெறைய ஃப்ரெஷர்ஸ ரெக்ரூட் பண்றாங்க. ரைட்? கண்டிப்பா. எஸ் சூப்பர், சார். சூப்பர். ஸோ இப்ப நம்ம பிளேஸ்மென்ட் அச்சீவ் பண்றதுக்கு ஸோ கீ ஃபேக்டரா என்னென்னலாம் தேவைப்படும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப பிளேஸ் ஆயிட்டோம். ஓகே. ரியலைஸ். பட் ஆனா ஒரு பிளேஸ் ஆகுறதுக்கு இந்த கீவேர்ட்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அப்டின்னா எது இது? கமிட்மென்ட் அப்புறம் வந்து கன்சிஸ்டன்சி இருக்கணும் சார். இப்போ ம். டெய்லியும் நான் 2 ஹவர்ஸ் ஒர்க் பண்றேன்னா, அந்த எப்பவுமே அந்த அந்த 2 ஹார்ஸ விடக்கூடாது. அந்த ஓகே. 2 ஹார்ஸ் 3 ஹார்ஸ் ஆகலாம். ஆனா அது அத கீழ போகக்கூடாது. கீழ போக்கூடாது. ஓகே, இப்போ லீட் கோட்ன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அங்க ஓகே, எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து நீங்க ஒரு ஹன் ஒரு 50 டூ 100 ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்கன்னா, நீங்க நீங்க ஒரு ஃபார்மிடபிளான ஒரு இதுல வந்து ஓகே, ஓகே. ஸோ இப்ப எனக்கு நெறைய கேண்டிடேட் என்னைய கேட்கும்போது, இப்ப நீங்க மெக்கானிக்கல் சொன்னதுனால, எனக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமே கூட, எனக்கு புரோகிராம் சுத்தமா வராது. ஸோ எனக்கு புரோகிராம் இல்லாம ஒரு டெக்னாலஜி ரெஃபர் பண்ணுங்க. ஐ அம் ரெடி டூ லேர்ன் அப்படின்ற மாரி சஜெஸ்ட் கேட்பாங்க என்ட்ட. ஸோ இப்படி ஒரு புரோகிராமிங் இல்லாம எக்ஸாம்பிள் டெஸ்டிங்கோ, இல்ல கிளவுட் வேற ஏதாவது சாய்ஸா இருந்தா ஒரு ஃப்ரெஷருக்கு பிளேஸ்மென்ட்ட கன்வெர்ட் பண்ணுமா அது? ஆ அது கூட ஒரு சாய்ஸா இருக்கலாம் சார். இப்போ அதுக்கும் நெறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு. ஸோ ஓகே, அது அது கூட ஒரு சாய்ஸா இருக்கலாம். ஓகே, இப்போ நீங்க பேக் எண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி டெஸ்டிங் அந்த டெஸ்டருக்குலாம் வந்து நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. அது கூட ஒரு ஓகே. பெரிய ஓப்பனிங் தான். பெரிய அதுல ஓப்பனிங் கூட இருக்கு. ட்ரை பண்ணலாம். ஓகே. சோ ஒரு ஃப்ரெஷருக்கு நீங்க சஜெஸ்ட் பண்ணா டெவலப்பர் ரோல் இல்ல டெஸ்டிங் எத பெஸ்ட்ன்னு சஜெஸ்ட் பண்ணுவீங்க? எல்லா ஃப்ரெஷராலயும் டெவலப்பர் ரோல் வந்து ட்ரெயின் ஆக முடியுமான்னா எனக்கு தெரியல. ஆனா இப்போ காலேஜஸ்லயே வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு டெவலப்பர் ரேஞ்சுக்கு வந்து பில்ட் பண்ணிடுறாங்க. கரியர ஓகே, வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு பில்ட் பண்ணிடுறாங்க. அதனால டெவலப்பர் ரோல் பிரிஃபர் பண்ணுவேன். ஓகே, ஓகே. சோ டெவலப்பர் ரோல் தான் கரெக்ட்டா இருக்கும். புரோகிராம் கொஞ்சம் படிக்க கஷ்டமா இருந்தாலும், ஸ்டூடண்ட் வந்து ஒரு டெவலப்பர் ரோலோட ஃபண்டமெண்டல்ல இருந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்ல? ஓகே. உங்களோட இன்டர்வியூ பேட்டர்ன் எவ்வளோ ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ இருந்தது? என்னென்ன ரவுண்ட் இருந்தது? என்னோட இன்டர்வியூ வந்து 4 ரவுண்ட்ஸ் இருந்தது. ஓகே, இனிஷியலி வந்து ஒரு கோடிங் ரவுண்ட் இருந்தது. ஓகே, கோடிங் ரவுண்ட் வந்து ஜாவா அப்புறம் பைத்தன்ல மிக்ஸ் பண்ணி பண்ணோம். ஆப்டிட்யூட் இருந்தது. ஆப்டிட்யூட் கிளியர் பண்ணி அப்புறம் ஆப்டிட்யூட் அண்ட் கோடிங் ஒரு ரவுண்டு. ஓகே, செகண்ட் ரவுண்ட் வந்து டெக்னிக்கல் 1. ஓகே, டெக்னிக்கல் 1ல வந்து இப்ப லைவ் இன்டராக்ஷன் வந்து இப்ப அ அந்த கம்பெனியோட மேனேஜரோ இல்ல ஒரு டெக்னிக்கல் லீட் யாரோ ஒருத்தவங்க கேட்பாங்க. அ அது அவங்க கேட்கிற எஸ்கியூஎல்ல ஒரு 2 டூ 3 குவெரீஸ் கேட்டாங்க. அது போட்டதுக்கப்புறம் ஜாவால ஒரு 2 டூ 3 கொஸ்டின்ஸ். அப்புறம் பைத்தன் தெரியுமா? பைத்தன்ல இருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் சம்திங் கேட்டாங்க. முடிச்ச வாட்டி அடுத்து டெக்னிக்கல் ரவுண்ட் 2. ஓகே. டெக்னிக்கல் ரவுண்ட் 2ல வந்து ப்ராஜெக்ட்ட பத்தி ஃபுல்லா ஓ! என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோமோ, அத பத்தி ஒரு ஃபுல்லா மினி ப்ராஜெக்ட் அண்ட் மினி ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்ட ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லணும். ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிட்டாங்க. என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்? ஏன் இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்? வேற என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம்? அந்த மாரி ஓகே. கொஸ்டின்லாம் கேட்பாங்க. நமக்கு எவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட்ல ம். நம்ம கான்ட்ரிபியூஷன் என்ன? அதுல எவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்கு? இதனால கம்பெனிக்கு நீ எப்படி டெலிவர் பண்ணுவ? அந்த ஓகே. மாரி ஸோ ப்ராஜெக்ட் பண்றது அவ்ளோ இம்பார்ட்டன்ட் இல்ல. ஸோ நம்ம ஓனா டெவலப் பண்ண ப்ராஜெக்ட்டா இருக்கணும். அட்லீஸ்ட் அந்த ரெஸ்யூம்ல மென்ஷன் பண்ற மாதிரி, நம்ம அந்த ப்ராஜெக்ட்ல என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோமோ, அத அட்லீஸ்ட் மென்ஷன் பண்ணலாம். கரெக்ட்? கரெக்ட். ஓகே, எக்ஸாக்ட்லி. ஓகே. ஸோ இது எல்லாமே மென்ஷன் நீங்க டீட்டெயில் சொன்னதுனால கேட்கிறேன். இவ்ளோ மென்ஷன் பண்ற அந்த ரெஸ்யூம் எவ்ளோ இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா? உங்களோட ரெஸ்யூம்
எந்த அளவுக்கு பிளேஸ்மென்ட்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது? ரெஸ்யூம் பிரிப்பரேஷன்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் ஆஸ் அ கேண்டிடேட் ஃப்ரெஷரா குடுக்கணும்? ஆக்சுவலா நான் ஒரு 32 டூ நான் ஒரு ஆவரேஜ் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான். ஓகே, ரேட் பண்ணிக்க சொன்னீங்கன்னா, நான் வந்து 4 தான் ரேட் பண்ணுவேன் 10க்கு. ஓகே, 4 கூட ஓகே. எனக்கு வந்து இப்ப தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்து ரெஸ்யூம் கிரியேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெஸ்யூம் கிரியேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு 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 5 டூ 10 5 கம்பெனிஸ் டூ 4 கம்பெனிஸ்க்கும் வந்து ரெஸ்யூம மாத்துவேன். ஓ! ஏன்னா என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏத்த மாரி, அந்த கம்பெனியோட ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த மாரி ரெஸ்யூம்ஸ கொஞ்சம் அப்டேட் பண்ணுவேன். அந்த மாரி வந்து ரெஸ்யூம் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேருந்து ஒரு 20 ரெஸ்யூம் எவால்வ் ஆயிருக்கு. கடைசியா வந்து 20வது ரெஸ்யூம்ல எனக்கு ஒரு வேலை கிடைச்சது. ஸோ அதுவும் பெர்ஃபெக்ட்டா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. அதுலயும் இன்னும் நெறைய சேஞ்சஸ் நெறைய இம்ப்ரூவைஸ் பண்ண டெவலப்மென்ட் வேண்டியது. பண்ணலாம். ஓகே, ஓகே. சோ இப்ப நீங்க பிளேஸா இருக்க கம்பெனி இது நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ண இன்டர்வியூவா? நான் வந்து 35 கம்பெனிஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். அப்பா! 35 கம்பெனி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி தான் நமக்கு செலக்ட் ஆயிருக்கோம். இல்ல ஃபர்ஸ்ட் 10 கம்பெனி எதுக்கு பண்றோன்னே தெரியாம தெரியல. ஓகே, எல்லாரும் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, அப்படியே நானும் சரி போவோம் அப்படிங்கிற மாரி போயிட்டு ஓகே, இருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் அடுத்து நான் வந்து ரொம்ப அதிகமா ஸ்கோர் பண்ணல. நான் எனக்கு சிஜிபிஏவும் வந்து நான் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடண்ட் தான் நான். சூப்பர், ரொம்ப சூப்பர். ஆவரேஜ் ஸ்டூடண்ட் தான். அதனால ஒரு 10 கம்பெனிஸ் வந்து எதுக்கு பண்றோன்னே தெரியாம சும்மா சரி எல்லாரும் பண்றாங்க, நம்மளும் பண்றோம் அப்படிங்கிற மாரி போனேன். ஓ! பெருசா எக்ஸ்போஷர்க்காக போனேன். பெருசா ஒண்ணும் அதுல எதுவும் நான் அச்சீவ் பண்ணல. அந்த 10 கம்பெனிஸ் அட்டெண்ட் பண்ணதுல, செகண்ட் ரவுண்ட் கூட ஏதோ ஒரு கம்பெனி தான் செகண்ட் ரவுண்ட் போனேன். ஓ! பட் ஆனா அடுத்த 20 கம்பெனிஸ்ல ஒரு இது தெரிஞ்சது. ஓகே என்ன பண்றாங்க அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சது. ஒரு நாலேட்ஜ் இருந்தது. சரி இதுக்காக தான் போறோம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அடுத்த 10 கம்பெனிஸ்ல கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் கிடைச்சது. கொஞ்சம் பெட்டர் ஆனேன். அடுத்த ஒரு 5 கம்பெனிஸ் இன்னும் பெட்டர் ஆனேன். ஓகே. கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆனேன். சோ இப்ப நீங்க 35 கம்பெனிஸ்ன்னு சொன்னதுனால சொல்றேன். சோ ஒரு ஃப்ரெஷர் அண்ட் இப்ப தான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணா என்ன பண்ணுவீங்க? பிகாஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 10 இன்டர்வியூஸ்ல நெறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. சோ அத எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணா, இந்த மிஸ்டேக்லாம் விட்றாத. இது பண்ண அப்படின்னா, உன்னால இவ்ளோ கம்பெனிஸ் வருமானே தெரியாது இல்லையா? சோ அத என்ன சஜஷன் குடுப்பீங்க? அ சஜஷன் குடுக்குற அளவுக்கு நான் எதுவும் அச்சீவ் பண்ணல. பட் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, ப்ராசஸ் தான் இம்பார்ட்டன்ட். வந்து கம்பெனிஸ் வந்துட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். நம்ம ப்ராசஸ் தான் இம்பார்ட்டன்ட். பிரிப்பரேஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, கன்டினியூஸா பண்ணிட்டே இருக்கணும். நடுவுல நமக்கே வந்து என்னடா இது இவ்வளோ கம்பெனி அட்டெண்ட் பண்றோம் ஒண்ணும் கிடைக்க அந்த மாரி ஒரு ஃபேஸ் வரும். எ அந்த மாரி ஃபேஸ்ல வந்து கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு திரும்ப ஆரம்பிக்கணும். திரும்ப ப்ராசஸ் தான் வந்து கன்டினியூஸா வந்து ஒரு பெர் டே ஒரு 1/2 அன் ஹவர், 2 ஹார்ஸ் இந்த மாரி 1/2 அன் ஹவர் டூ 2 ஹார்ஸ் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நம்ம பெய்ட் ஆஃப் ஆகும். நான் வந்து ஓகே. கண்டிப்பா இப்போ செய்ற வேலைக்கு கூலி கிடைக்கும். கூலி கிடைக்கும். அது அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப வந்து முக்கியம். வேலை பார்த்துட்டே இருக்கும் எதுவும் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. ஓகே, தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, ஓகே. அந்த அட்டாச்மென்ட்ட மறந்துரணும். வேலை ம். கிடைக்கிறதுக்காக படிக்கிறோன்ற அட்டாச்மென்ட்ட விட்டுட்டு, விட்டுட்டு வேலைய மட்டும் பார்த்துட்டே இருந்தோம்னா, ஏதோ ஒண்ணு கிடைக்கும். சூப்பர், சூப்பர். இது இன்டர்ன்ஷிப் இப்ப எக்ஸாம்பிள் நீ உங்களுக்கு ஒரு 35 இன்டர்வியூ ஷெட்யூல் ஆயிருக்கு. சோ தட் எண்ட் ஆஃப் த டே யூ அச்சீவ்ட் ரைட். சோ இன்னைக்கு சக்சஸ் பண்ணியாச்சு நீங்க. பட் ஒரு சிலருக்கு இவ்ளோ இன்டர்வியூ ஷெட்யூல் ஆகாம கூட இருந்திருக்கும். பிகாஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா தான் கரெக்ட். அவங்களால ப்ரூவ் பண்ண முடியும். சோ மினிமம் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது ஒரு கேண்டிடேட் பிரிப்பேர்டா இருந்தா என்ன மாரி பிரிப்பரேஷனோட இருந்தா இத ஒரு வித்தின் ஒரு 5 இன்டர்வியூஸ்க்குள்ள சக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க நீங்க? அப்போ வந்து செகண்ட் இயர்லேருந்தே ஆரம்பிக்கணும். செகண்ட் இயர்ல இருந்தே ஆரம்பிக்கணும். செகண்ட் இயர்லேருந்து ஆரம்பிச்சா தான் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷனுக்கு வந்து அவங்க கொஞ்சம் செகண்ட் இயர்லேருந்து ஒரு 1/2 அன் ஹவர், 2 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா தான் கரெக்ட்டா இருக்கும். ஓகே. ஏன்னா, இந்த 2 மந்த்ஸ் நான் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணேன். ம், ம். நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நான் எப்பயுமே அவ்வளோ ஒர்க் பண்ணதே இல்ல. 10த்ல கூட அவ்வளோ படிச்சது கிடையாது. ஓ! ஏன்னா, அ தெரிஞ்சு போச்சு. இதான் பாத்துன்னு தெரிஞ்சு போச்சு. சரி அப்ப நம்ம இது வேணும்னா அந்த மாரி ஒர்க் பண்ணணுன்ட்டு. அதான் நான் பெருசா அச்சீவ் பண்ணல. நான் பண்ணல. இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதனால வந்து ஓகே. நான் இதெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது. பட் ம். எனக்கு என்ன தோணுதோ அத புரியுது, புரியுது. இல்ல டெஃபினட்டா. இப்ப இன்னைக்கு ஒரு 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 அஸ் அ ஃப்ரெஷர் ஒரு 5 டூ 6 லேக்ஸ் பெர் ஆனம்க்கு பிளேஸ் ஆகுறதுக்காக நெறைய ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க ஃபீல் பண்றது என்னன்னா, ஃபைனல் செமஸ்டர் வந்து ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் படிச்சுக்கலாம். அண்ட் ம ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ்னா ஒரு 3 மந்த்ஸ் படிச்சா, 2 மந்த்ஸ் படிச்சாலே மோர் தென் எனஃப்ன்னு ஃபீல் பண்றாங்க. சோ உங்களோட ஐடியா ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ லேர்ன் பண்றதுக்கு 3 மாசம் போதுமா? பத்தாதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அவங்க ஒருத்தரோட பொட்டன்ஷியல பொறுத்து மாறும். கண்டிப்பா. ஸோ வந்து நம்ம ஒருத்தன் பண்றான்றதுக்காக நம்மளும் அந்த மாரி ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம ஸ்ட்ரென்த்க்கு ஏத்த மாரி நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகே. நம்ம வந்து அப்போ பெட்டர் டூ ஸ்டார்ட் ஃப்ரம் 3 இயர். சூப்பர். அட்லீஸ்ட் சோ 3 இயர் எவ்வளவுக்கு எவ்வளவு இயர்லியரா ஸ்டார்ட் பண்றோமோ, அந்த அளவுக்கு ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ லேர்ன் பண்ணலாம். ம். பிராக்டிஸ் பண்றதுக்கான டைம் இருக்கும். வேற வேற ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலாம் இல்ல? கரெக்ட். சோ இவ்ளோ பிராக்டிஸ் பண்ணா தான் அந்த பிளேஸ்மென்ட்ட அச்சீவ் பண்ண முடியும். ம். ஓகே. கரெக்ட். கரெக்ட். அந்த அந்த கமிட்மெண்ட்டும், அந்த டெடிகேஷன் இருந்தா கண்டிப்பா ம், ம். செய்ற வேலைக்கு கூலி கிடைக்கும். காய்ஸ் நீங்க வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க மக்கள் பாருங்க மெக்கானிக்கல் டிப்ளமோ இல்ல இன்ஜினியரிங் சிவில் ஏரோநாட்டிக்கல் எந்த டிகிரி எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தாலும் நோ வரிஸ்
நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணும்னு நெனச்சா, நம்ம தான் இனிஷியேட் பண்ணணும். அண்ட் நீங்க ஒரு 2ண்ட் இயர்ல, 3ர்ட் இயர்ல என்ன இப்ப ரைட் டைம், இப்ப என்ன சிச்சுவேஷன்ல இருக்கீங்களோ, இப்ப இருந்து ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் ஒரே ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ ஃபண்டமெண்டல் பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி, இன் டெப்த்தா லேர்ன் பண்ணா மட்டும் தான் நல்ல பிளேஸ்மென்ட்ட அச்சீவ் பண்ண முடியும். த ரைட் எக்ஸாம்பிள் ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ இவங்களோட டிராவல் அண்ட் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா, கம்ப்ளீட்டா வேற வேற ஜர்னல்ல ஒரு டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சு 1 இயர் வொர்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயன்ஸ் பண்ணி ஒரு பிளேஸ்மென்ட் அச்சீவ் பண்றது நாட் ஈஸி ஒன். ஏன்னா அவ்ளோ டைவர்ட் ஆகும் நமக்கு. ஸோ எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு ஒரு பிளேஸ்மென்ட் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா, வேற லெவல். ஸோ தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. தேங்க்ஸ் அ லாட் சார்.